Hi friends, welcome to JP Nilan YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது ஒரு மீஷோ ப்ராடக்ட் அன்பாக்சிங். இன்னைக்கு நம்ம மீஷோல என்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங்ன்றத கண்டிப்பா இந்த பார்சலை பார்த்து நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஏதோ ஒரு செடி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு செடி தாங்க. ஆனா இந்த செடியை நான் வாங்குனதுல எனக்கு சந்தோஷமே இல்ல, ஒரு டிசப்பாயின்மென்ட் தான். சரி, ஏன் எனக்கு அந்த மாதிரி வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பொழுதுமே மீஷோல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டா தான் எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம எனக்கு ரிட்டர்ன் பாலிசியும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால என்னோட கேஷ் வந்துட்டு உடனே ரிட்டர்ன் பண்ணேன். வித்தின் 24 ஹவர்ஸில் ரிட்டர்ன் வரனால தான் இந்த மீஷோவை நான் ரொம்ப நம்பி ப்ராடக்ட் வாங்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி என்னோட ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப டேமேஜாக வந்த ஒரே பார்சல் இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த 4 செடி செட் ஆஃப் செடி தான் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்சல் வந்து இந்த டைப்பில் வர வேண்டியது, இப்படி ஃபுல்லி கவர்டில், இந்த மாதிரி ஃபுல்லி கவரில் வர வேண்டிய ஒரு பார்சல். கொரியரில் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாங்களா, எந்த இடத்துல இப்படி டேமேஜ் ஆனிச்சின்னு தெரியல. ஸோ இது இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ இதில் நான் ரிட்டன் போட்டலாம், இந்த அளவுக்கு நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்களே, ரிட்டன் போட்டலான்னு நினச்சேன். ஸோ இப்படி ஒரு டேமேஜாக பார்சல் வந்திருந்தாலுமே எனக்கு இதில் ரிசீவ் ஆகிருக்கிற இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஸோ இந்த செடி ஃபுல்லாகவே க்ளோஸ்டு கவர்டாக வந்துருந்துச்சுனாக்கா இந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு செடியில் ஒரு வாட்டம் இருந்திருக்காது. கண்டிப்பாக செடிகள் இப்படி வாடி இருந்திருக்காது. நம்ம செடி வாடாமல் இருக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எப்பொழுதுமே மீஷோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சேஃபாக வந்துட்டு நமக்கு பார்சல் அனுப்புவாங்க, இந்த மாதிரி ஏர் போகிறதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே வச்சு. ஸோ இந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அனுப்பின செடி எல்லாமே நல்லா வந்து ஹெல்த்தியாக அந்த கொழுந்து இருக்கும் இல்லையா, கொழுந்து இருக்கக்கூடிய அந்த செடியாக தான் அனுப்பியிருக்காங்க. பட் பார்சல் இவ்வளோ டேமேஜாக இருக்கிறனால இந்த செடி ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு வாடி போய் தான் வந்திருக்கு. ஸோ இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸில் வந்துட்டு நான் ரோஸ் செடி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ரேட் வந்துட்டு 214 என்னமோ இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு 164 ருபீஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் ஆஃபரில் கிடச்சிது. நான் இந்த ரோஸ் செடி ஆர்டர் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்துட்டு ரிவ்யூ செக் பண்ணி தாங்க நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஆர்டர் போடுவேன். அப்படி இது ரிவ்யூ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 or 30 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த செடி வாங்கியிருந்தாங்க. வாங்கியிருந்த எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு சேஃபாகவுமே டெலிவரி ஆகியிருந்தது. பட் எனக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு இவ்வளோ டேமேஜாக வந்தனால இந்த செடி எல்லாமே காஞ்சி போய் இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கூட போய் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம பார்சல் டேமேஜாக இருந்தனால நமக்கு அனுப்பின செடி எல்லாமே உடஞ்சி போய் காஞ்சி போய் இந்த அளவுக்கு வந்து ஒரு டேமேஜ்டு ப்ராடக்டாக தான் வந்துட்டு நமக்கு டெலிவரி ஆகிருக்கு. நான் வேணால் உங்களுக்கு பிக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு நான் இந்த ஆல்ரெடி மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட ரிவ்யூ பிக் வந்து நான் இதில் வந்துட்டு இது பண்ணுறேன், இன்ஸ்டர்ட் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான செடியாக மற்றவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்குன்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மீஷோ வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 மன வருத்தமாக இருக்குது. ஸோ 164 ருபீஸ்க்கு 4 பேக்கேஜில் 4 கலர்ஸில் வந்துட்டு எனக்கு ரோஸ் செடி கிடைக்குதுன்னே ரொம்ப ஆர்வமாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு ஒரு செடி எனக்கு டெலிவரி ஆனது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை நான் ரிட்டன் போடலான் இருக்கேன். பார்ப்போம் செடி எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு நாள் தண்ணி ஊற்றி வைப்போம், நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த செடியை நம்ம வளர்த்து ஒரு 4 கலர்ஸில் எப்படி ரோஸ் நமக்கு வருதுன்றதை நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இல்லை ஒன் டே நான் வச்சுருந்துமே இந்த செடி வந்துட்டு எனக்கு ஒன்றுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிற மாதிரி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை ரிட்டன் போட்டுருவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்துட்டு எனக்கு வந்தது தான் இப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லபடியாக வரலாம். ஸோ இருந்தாலும் இந்த 4 கலர்ஸ் ரோஸ் பேக்கேஜை வந்துட்டு நான் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மீஷோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் நிறைய நான் பண்ணி என்னோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ மீஷோ அன்பாக்சிங்ன்ற என்னோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்டை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணி என்ன அளவுக்கு எனக்கு அது யூஸ் ஆகுதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு மீஷோ அன்பாக்சிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் JP Nilan யூடியூப் சேனல்.